மதுரையின் தெய்வீக அரசியாக போற்றப்படும் மீனாட்சி தேவியை பொதுவாக பார்வதி அம்சமாகவும் வீரமும் அரச சக்தியும் கொண்ட க்ஷத்திரிய சக்தியின் உருவமாகவும் வழிபடுகின்றனர். ஆனால் சில ஸ்ரீவித்யா தந்திர மரபுகளில் மீனாட்சி தேவி ஒரு ஆழமான சக்தி மரபின் வெளிப்பாடாகவும் விளக்கப்படுகிறாள். அந்த மரபில் அவள் இறுதியில் லலிதா திரிபுரா சுந்தரி தேவியின் பிராந்திய வெளிப்பாடாக கருதப்படுகிறாள். இந்த தந்திர விளக்கங்களில் ஒரு சுவாரஸ்யமான கருத்து கூறப்படுகிறது. மீனாட்சி தேவியின் உள்ளார்ந்த சக்தி மரபு மாதங்கி தேவியுடன் தொடர்பு கொண்டதாக சில ஸ்ரீவித்யா மரபுகள் விளக்குகின்றன. மாதங்கி தேவி தசமகாவித்யாக்களில் ஒருவராகவும் சமூக எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஞானம் மற்றும் தந்திர சக்தியை குறிக்கும் தேவியாகவும் கருதப்படுகிறாள். இந்த மாதங்கி சக்தியின் மேலும் உக்கிரமான மற்றும் அடங்காத ஆதிமூல வடிவமாக தந்திர மரபுகளில் உச்சிஷ்ட சாண்டாலினி பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதாவது சில தந்திர விளக்கங்களில் கோயில்களில் அரசியாக வழிபடப்படும் சக்தி மீனாட்சி, அந்த சக்தியின் தந்திர அறிவை குறிக்கும் வடிவம் மாதங்கி, அதே சக்தியின் அடங்காத ஆதிமூல மற்றும் தடை செய்யப்பட்ட சக்தி சாண்டாலினி என ஒரு ஆழமான தத்துவ மரபு கூறப்படுகிறது. சாண்டாலினி தந்திரத்தின் வாமாசார மரபுகளில் பேசப்படும் ஒரு மிக மர்மமான சக்தியாக கருதப்படுகிறாள். அவள் சமூகம் அசுத்தம் என்று கருதும் எல்லைகளையும் உடைத்து தடை செய்யப்பட்ட சக்தியையே ஆன்மீக சக்தியாக மாற்றும் தன்மையை பிரதிபலிக்கிறாள். சில தந்திர மரபுகளில் அவள் உச்சிஷ்டா கணபதி உடன் தொடர்புடைய சக்தியாகவும் யோகினியாகவும் கூறப்படுகிறாள். அவளின் ரூபம் தந்திர வர்ணனைகளில் மிகவும் விசித்திரமாக கூறப்படுகிறது. சிவப்பு கலந்த கருமை நிற உடல், தீட்சை நிறைந்த கண்கள், சில சமயங்களில் சுடுகாட்டின் நடுவில் அமர்ந்தவள், கபாலம் அல்லது கத்தி போன்ற ஆயுதங்களுடன் இருக்கும் உக்ரரூபம். இந்த ரூபம் அடக்கப்படாத ஆதிமூல சக்தியை குறிக்கும் சின்னமாக விளக்கப்படுகிறது. தந்திர மரபுகளின்படி உச்சிஷ்ட சாண்டாலினியின் பூஜை பெரும்பாலும் இரவு நேரத்தில் அமைதியான இடத்தில் அல்லது சுடுகாடு சக்தியை நினைவூட்டும் சூழலில் செய்யப்படுகிறது. சிவப்பு அல்லது கருப்பு துணியில் வரையப்பட்ட இயந்திரத்தின் முன் தீபம் ஏற்றி சக்தி மந்திரங்களை ஜபித்து தேவியை தியானிக்கிறார்கள். சில மரபுகளில் மீன், அரிசி, மிளகு மற்றும் மனிதன் தொடர்ந்த உணவு போன்றவை நைவேத்தியமாக அர்ப்பணிக்கப்படுகின்றன. குறிப்பாக மீன் அர்ப்பணிப்பு தந்திரத்தில் பஞ்சமா எனப்படும் இரகசிய சாதனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டின் போது சாதகர் சமூக விதிகளையும் பயங்களையும் தாண்டி மறைந்துள்ள சக்தியை எழுப்ப முயல்கிறார். தந்திர நூல்கள் கூறுவது போல் இந்த சாதனை வெற்றியடைந்தால் சாதகருக்கு அபூர்வமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. செல்வ வளம், எதிரிகளை அடக்கும் சக்தி, மனிதர்களை கவரும் காந்த ஈர்ப்பு, வசீகர சக்தி, மறைந்த தந்திர அறிவு போன்ற பல அரிய சக்திகள். ஆனால் இந்த சக்திகள் அனைத்தும் குரு வழிகாட்டுதலுடன் செய்யப்படும் தந்திர சாதனைகளில் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் என்று மரபுகள் எச்சரிக்கின்றன. அதனால்தான் உச்சிஷ்ட சாண்டாலினியின் மர்மம் இன்று வரை தந்திர உலகின் மறைந்த நிழல்களில் பேசப்படும் ஒரு இரகசிய சக்தியாகவே தொடர்கிறது.